வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். அந்த அபூர்வ சங்கீதம் நிகழ்ச்சியில நாசர் சொல்லியிருப்பாரு, கமல் சார் வந்து அடுத்த ஜெனரேஷனை பத்தி ரொம்ப அக்கறைப்படுறவரு, அடுத்த ஜெனரேஷன் நல்லா வரணும்னு நினைக்கிறவரு. அவர் வந்து ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஷாப்லாம் நடத்தியிருக்காரு, 2-3 ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் ஒரு நிகழ்வு, அந்த காதலிக்க நேரமில்லை ஆடியோ லான்ச்சு, அதுல வந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசினாங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சீரியல் இதெல்லாம் தொகுத்து வழங்கக்கூடியவங்க, ரியாலிட்டி ஷோ, அவங்க படமும் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், கிருத்திகா உதயநிதி 2 பேருமே உலகநாயகன் கமலஹாசன் ஐஐடியில் நடத்தின ஸ்கிரீன் பிளே ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவர் வந்து எப்படின்னா, அந்த ஸ்கிரீன் பிளே அதோடைய இம்பார்ட்டன்ஸு அதை தெரிஞ்சுக்கணும். 2வது வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இயக்குனர்கள், ஹரிஹரன் மாதிரியான பெரிய இயக்குனர்கள், பிரெஞ்சில் உள்ள பெரிய டைரக்டர், பிளஸ் வந்து கமலஹாசன் இம்செல்ஃப் அவரும் வந்து கிளாஸ் எடுத்தார். ஸோ அந்த இது மாதிரி 3 ஒர்க் ஷாப் அவர் நடத்தியிருக்காரு. அதன் மூலமாக வந்தவர்கள் நல்ல இயக்குனர்களாக, அதாவது சினிமாங்கிறது வந்து எதுவுமே படிக்காதவங்க வர்றது, இதுக்கு வந்து எந்த நாலேஜும் தேவையில்லை அப்படின்னு நினைக்க கூடாது. அதாவது ஒரு அழகா சொல்லுவாரு கமல் வந்து, வேற எந்த போக்கடமே இல்லாதவங்க வந்து ஒதுங்கக்கூடிய ஒரு கரையாக சினிமா மாறிவிடக் கூடாது. இதுக்கும் படிப்பு இருக்கு, இதையும் நம்ம கத்துக்கணும். இதுல வந்து நடிப்புன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கணும், ஸ்கிரீன் பிளேன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் எப்பொழுதுமே வலியுறுத்துவார். நமக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லணும், அது வந்து நமக்கு வந்து நல்லதை தான் பண்ணும், எதையுமே ஒளிச்சு வைக்க கூடாது ரகசியமா அப்படின்னு நிறைய அவர் வந்து சொல்லுவாரு. இதை தவிர வந்து அவர் மேக்கப்புக்கும் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினாரு. அந்த படைப்பாளி பெப்சி பிரச்சனை வந்து படப்பிடிப்பே நடத்தாம ஸ்ட்ரைக்ல இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஹாலிவுட்லேருந்து மேக்கப் மேனை கூட்டு வந்து இங்க வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கின மேக்கப் மேனை கூட்டு வந்து இங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் நல்ல விஷயங்களை கத்துக்கணும், அவங்க வந்து திறமையா இருக்கணும், அவங்க இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் உலகநாயகன் கமலஹாசன். ஜெயிலர் 2 தொடர்பான அறிவிப்பு பொங்கல் அன்னைக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஒரு முன்னோட்டமா போட்டிருக்காங்க. அது ஜெயிலர் 2 பத்தி தான் நிச்சயமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம பக்கம் ஏதாவது அப்டேட் இருக்குமா அப்படின்னு நண்பர்கள்லாம் கேட்குறாங்க. அநேகமா ஏதாவது போஸ்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா அன்பறிவு படமா அல்லது தக் லைஃப் சம்பந்தமா ஏதாவது போஸ்டர்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து தக் லைஃப் ஜூன் 5 அந்த படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. சோலோ ரிலீஸா வருது, போட்டி இல்லாமல் சோலோ ரிலீஸா ஜூன் 5 வருது. நம்பர் 1. நம்பர் 2, இது நம்ம அன்பறிவு படம், அது வந்து அடுத்து ஆரம்பிக்கணும். 3வதாக கல்கி படத்துடைய அடுத்த பாகம், அது வந்து நிச்சயமா ஒரு என்ன சொல்றது, பிரீமியர் எஸ்கினுக்கு ஒரு ரைஸ் ஆஃப் பிரீமியர் எஸ்கின் அவர் ரோலுக்கு வந்து ஒரு வெயிட்டா இருக்கும். இது 3 ஒர்க் இருக்கு. இதை தவிர இந்தியன் 3, அதுதான் பயமா இருக்கு. ஏன்னா கேம் சேஞ்சருடைய ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமாக நமக்கு வந்து பயமா இருக்கு. சில பேர் கேட்கலாம், தெலுங்கு படம் தானே, தெலுங்கு படத்துல என்னங்க லாஜிக்கு, புஷ்பா வந்து ஹிட் ஆகலையா, அதுல என்ன பெருசா லாஜிக் இருந்துச்சுன்னு. புஷ்பா 2 பொறுத்தவரைய புஷ்பாங்கிறது ஒரு ஏற்கனவே ஹிட்டான ஒரு பிரான்ச்சைஸ், அதோட 2ஆம் பாகம் வருது. அதுல குறிப்பா வந்து ஒரு 5-6 மாஸ் சீன் இருக்கும். ஸோ அது வந்து படத்தை எலிவேட் பண்ணி விட்டுருச்சு, அவ்வளவுதான். இல்லைன்னா அந்த படமும் ஓடி இருக்காது. அந்த மாதிரி மாஸ் சீன் இதுல இருந்திருந்தா இது சரியா வரல, இது டோட்டலா ஒரு கதையாவே சரியா வரல. அவங்க வந்து அந்த புஷ்பாவை பிடிக்கிற கேரக்டரை எழுதிட்டாங்க. அதுவும் நார்த் இந்தியாலலாம் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு, நம்ம சவுத்தை விட நார்த்ல ஹிட்டு. ஸோ அதுதான் காரணம். கம்பேர் டு புஷ்பாவோட கம்பேர் பண்றப்ப இதுல வந்து இந்த மாஸ் சீன்ஸ் இல்லை. ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி, ஒரு 10 இடத்துல கைத்தட்டு வர்ற மாதிரியான காட்சிகள்ல ரொம்ப பழசா இருக்கு. ஏற்கனவே முதல்வன், சிவாஜி அந்த படத்துல வர்ற காட்சிகள் மாதிரியே தான் இருக்கு. அந்த முதல்ல எடுத்தோடனே பஸ்ல கூட்டு போறது அந்த மாதிரி காட்சியெல்லாம். ஸோ 2வது நாளே இந்தியா கலெக்ஷன் வந்து ட்ரேடு ரெக்கார்டு படி 24, ஒட்டுமொத்தமா 35 கோடி வந்திருக்கு வேர்ல்டு வைடு.
டே 2. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. 135 கோடின்னு முன்னாடி ஒரு ஒன்றை போட்டு சொல்ல போறாங்களான்னு தெரியல. அதுல ஒரு டயலாக் வரும். அதாவது அரசியல்வாதிகளுக்கும் ஐஏஎஸ்க்கு வித்தியாசம் என்னன்னா, அரசியல்வாதிகள்லாம் 0, உங்களுக்கு முன்னாடி 1. நாங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் 1 போட்டாதான் வேல்யூ, 0க்கு முன்னாடி 1 போட்டா 10 அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் ராம்சரண். அது மாதிரி முன்னாடி 1 போட்டு சொல்ல போறாங்களான்னு தெரியல. அது பரவாயில்ல, அது என்ன வருதுங்கிறத பார்ப்போம். எல்லா ட்ராக்கர்ஸும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 100 கோடி கூட சொல்லிட்டாங்கன்னு நேத்திக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் வணங்கான் சில பேர் வந்து ஆஹா ஓஹோன்னாங்க. பார்த்தா 2 நாள் கலெக்ஷன் வந்து 2 கோடி கூட வரல. 1,81,00,000 தான் 2 நாள் வசூல். அதுவும் அவுட்டு. 30 கோடி பட்ஜெட், அதிகபட்சம் 6-7 கோடி கலெக்ட் பண்ணா பெரிய விஷயம். அதுவும் பெரிய ஃபிளாப்பா இருக்கும். வணங்கானும் இந்த ஹீரோ தலைக்கு செம்பட்டை அடிச்சு விட்டு பழைய கதையை பிதாமகன் மாதிரி பழைய கதையை எடுத்தா இப்படிதான் ஆகும். அவரும் அவுடேட்டட் ஆகிட்டாரு. அவரும் பழைய படத்தையே எடுத்து வச்சிருக்காரு பாலா. அதுவும் பிற்போக்குத்தனமான கருத்துங்கிறாங்க. அது ஒரு பக்கம். மதகஜ ராஜா இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அது வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது ஹிட் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி அந்த படம் ஹிட் ஆக போகுது. அப்படிதான் நிலைமை இருக்கு. தமிழ் சினிமாவோட நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு. இப்ப நடிகை நதியா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. சமீபத்துல பார்த்ததுல உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்னு கேட்டப்ப அவங்க வந்து எனக்கு அமரன் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்துடைய கதையா இருக்கட்டும், அது எடுத்த விதம், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், அதுல வந்து நடிப்பு, எல்லாருடைய நடிப்பு எல்லாமே பிரமாதமா இருந்தது. குறிப்பா வந்து சாய் பல்லவி வந்து பிரமாதமா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அமரன் படத்தை வந்து பயங்கரமா பாராட்டி ஒரு தூக்கிட்டாங்க நதியா. அமரன் திரைப்படம் பொங்கலுக்கு வந்து ஜனவரி 14 மாலை 5:30 மணிக்கு விஜய் டிவில வந்து வேர்ல்டு டெலிவிஷன் பிரீமியர். ஸோ அமரன் படம் வந்து வரப்போகுது. அதே மாதிரி பொங்கல் சமயத்துல வந்து கல்கி 2898 AD அந்த படம் வந்து மா டிவியில வருதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வருது. 2 படங்கள் உலகநாயகன் கமலஹாசனுடைய படங்கள். அதாவது ஒன்று வந்து அவருடைய தயாரிப்பு, இன்னொன்று வந்து அவர் வில்லனா நடித்த 2 படங்களுமே இந்த சங்கராந்தி பொங்கல் இந்த இதுக்கு வந்து சிறப்பு திரைப்படங்களாக அது திரையிடப்படுகிறது. கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்த ஒரு பழைய பேட்டி, உங்களுடைய படங்கள் பரீட்சார்த்த முயற்சியில் நீங்க எடுக்கிற படங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் தோல்வி அடையும் பொழுது நீங்க வந்து மசாலா படங்களுக்கு வந்துடுறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு. மகாநதியோ குணாவோ குருதிப்புணலோ வியாபார ரீதியில் தோல்வி படங்கள் அல்ல. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இப்போது நான் இறங்கி இருப்பதால் இதை உறுதியாக சொல்ல முடியும். திட்டமிட்டு குறைந்த செலவில் அந்த படங்களை எடுத்து விற்றேன். வாங்கியவர்களுக்கு அசலும் வட்டியும் ஒழுங்காக திரும்ப கிடைத்தன. அசலோடு வட்டியும் திரும்ப கிடைத்ததால் அது லாபம் தானே. ஆனால் லாபத்திற்கு மேல் லாபம், அதற்கு மேல் லாபம் வேண்டி வாங்கியவர்கள் வேறு நபர்களிடம் அதிக விலை வைத்து மீண்டும் விற்கும் போதுதான் சிக்கல் வருகிறது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்த விஷயத்துக்கு வரேன். அவ்வை சண்முகி, அபூர்வ சகோதரர்கள் அளவுக்கு மகாநதியும் அது போன்ற படங்களும் இமாலய வெற்றி பெற்றவை அல்ல என்பதை நிச்சயம் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இந்த மகாநதி வகையரா மக்களின் மாபெரும் ஆதரவை பெறவில்லையே என்று கோபித்துக் கொண்டுதான் நான் மசாலா படங்களை எடுக்கிறேன் என்பதை ஏற்பதற்கில்லை. ரசிகர்களின் எல்லா தரப்பினரையும் ஒரு கலைஞர் நேசிக்கவில்லை என்றால் கலைக்கு விஸ்வரூபம் கிடைக்காது. குறிப்பிட்ட எந்த ஒரு இன்டலெக்சுவல் குழுவினருக்காகவும் நான் படம் எடுக்கவில்லை. மிக சாமானிய ரசிகன் முதல் விருது வழங்கும் முதல் வரிசைக்காரர் வரை அத்தனை பேரையும் நான் திருப்திப்படுத்தியாக வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்படி செஞ்சதுனாலதான், எல்லாரும் திருப்திப்படுத்தினாலதான் சார்லி சாப்ளின் உலக புகழ் பெற்றார். அவரை வெறும் கோமாளி என்று சொல்ல முடியுமா அப்படின்னு திரும்பி கேட்டிருக்காரு.